நாட்டில எவ்வளோ பிரச்சனை போயினுக்குது. சிஎம் சார் என்ன சாதனை பண்ணாருன்னு கேட்டா, ஆஃபீஸுக்கு கரெக்ட்டா வர்றாரு. லஞ்ச் டைம்ல சாப்பிடுறாருன்றாங்க. அப்புறம் அவர் ஏன் பிரஸ் மீட் குடுக்கலன்னு கேட்டா, பிரஸ் மீட் குடுக்கணுமான்னு கேட்குறாங்க. அமைச்சர் பிரஸ் மீட் குடுக்குறப்ப இவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னா, உங்க வூட்ல ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாரு. மக்கள் போராடுறாங்க. கரண்ட் இல்ல, பவர் கட் ஆகுது, தண்ணி இல்லன்னு போராடுறாங்க. அம்பேத்கர் சிலைய எடுக்குறாங்க. இங்க என்னன்னு பார்த்தா, சிஎம் சார் செஸ் விளையாடுறாரு. அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஊராப்பட்ட பிரச்சனை ஓடின்னுக்குது. இத கடத்தல் வழக்கு அதில அமைச்சர் சம்மந்தப்பட்டுருக்காங்க. மாரிதாஸ வந்து கைது பண்ணிட்டாங்க. முறையா மாரிதாஸ கைது பண்ணிட்டாங்களா? ஐய்யய்யோ! அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வாழ்க்கை மாறிடுச்சு. இவ்ளோ பிரச்சனை இருக்கிறப்ப என்கிட்ட மெசேஜ் அனுப்புறாங்க மக்கள்லாம். விஐஎஃப் பத்தி பேசுங்க விஐஎஃப். என்னடா விஐஎஃப்ன்னு பார்த்தா, விவேகானந்தா இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் ஒரு அமைப்பு. அந்த அமைப்ப பத்தி ஒருத்தர் புரொஃபசர் என்ன பார்த்து தான் வந்து இது மாஸ்டர் படம் எடுத்தாங்கன்னு சொல்லி பேசி, அவர் பேசியிருக்காரு. நான் ஃபுல்லா பார்த்தேன். அவர் பேசுனதுல சில விஷயம் கரெக்ட்டு. ஆர்எஸ்எஸ் 2.0 எதிர்த்து நம்ம சண்டை போட்டுன்னுக்குறோம். திராவிடத்த அழிக்கிறது அவங்க பிளானு. அவங்க பின்னாடி தான் விஜய் இருக்கிறாரு. விஜய் இயக்குறது அவங்க தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா அண்ணா ஆசிரியர் இதில போனாரு. அப்புறம் இது நடந்துச்சு, அது நடந்துச்சு. நீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கனெக்டிங் த டாட் வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்ட்டா இருக்கு அப்படின்னாரு. இத சிஎம் விஜய் கட்சி ஆரம்பிக்கும்போதே எல்லாரும் சொல்ட்டாங்க. இப்ப இத சொல்றேன் நான் வந்து கான்ஃபிடென்ஷியலா இருக்கிறேன். என்ட்ட நெறைய ஃபைல்ஸ் இருக்குது. அத வந்து டிஎம்கே தலைமை கேட்டா தான் குடுப்பேன். இத பேசுறதுனால நான் உயிரோட இருப்பேனான்னு தெரியல. என்ன அரெஸ்ட் பண்றாங்க. என்ன அரெஸ்ட் பண்ணிட்டேன். கமெண்ட்ல இருக்கிறான்னு ஆளு சாவடிக்கிறான். இத வேற முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து ஸ்வீட் சாப்பிட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்களாம். இதத்தான் அவன் கண்டுபிடிச்சிருக்கான். ஏன்பா அவர் கரெக்ட்டா தான் சொல்றாரு. ஆர்எஸ்எஸ் எதிரா தானே பேசுறாரு. நீ ஏன்பா இப்படி பேசுறன்னா, தப்பா இருக்குது. என்னன்னா, திராவிடத்த வந்து ஒழிக்க பார்க்குறாங்க அப்படின்னு நான் போய் மக்கள்ட்ட சொன்னேனா, விஜய்க்கு ஓட்டு போட்டேன்னு சொன்னா, திராவிடம் தானே ஓஞ்சிட்டு போட்டோம். என்னன்னு விட்டு போயின்னே இருப்பான். ஏன்னா வேணாம் தானே ஓட்டு போட்டுக்கிறான். அப்ப அவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இது இல்ல. இங்க இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பெரியாரிஸ்ட்டுகள், அம்பேத்கரிஸ்ட்டுகள், திமுக காரனுக்கு தெரியும். ஆர்எஸ்எஸ் எடுத்து தான் சண்டை போடுறான்னு. அப்ப மக்கள்ட்ட தான் போணும். மக்கள்ட்ட திராவிடத்துக்கு பிரச்சனை சொல்லக்கூடாது. உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லணும். ஆர்எஸ்எஸ் ஏன் அதிகாரத்துக்கு வரணும்? அதிகாரத்துக்கு வந்தா இந்த நாடு ஃபுல்லா ஒரே மதமா இருக்கும். அப்புறம் ஏன் ஒரே மதமா இருக்கும்னா, வர்ணாசிரம சாதிய கட்டமைப்பை இறுக்கமா வச்சிருக்கணும். அது ஏன் வச்சிருக்கணும்னா, யார் மேல இருக்கணும், யார் வேலை செய்யணும், யார் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்பிளா இருக்கணும், யார் மத்த வேலைய செய்யணும், யார் டாக்டர் ஆகணும், யார் கலெக்டர் ஆகணும், யார் ஜட்ஜ் ஆகணும், யார் குப்பை வாரணும், யார் செருப்பு தேய்க்கணும், யார் கக்கூஸ் கழுவணும். அவன் முடிவு பண்ணுவான். அவன் சார்ந்த அந்த குறிப்பிட்ட மக்கள் அதிகாரத்துல இருக்கணும், அவங்க சொகுசா இருக்கணுன்றதுக்காக இத வேலை செய்றான். இத சொல்லாம திராவிடத்த அழிக்கிறான்னா, இப்ப மக்கள்ட்ட போய் கம்யூனிஸ்ட் அழிக்கிறாங்கன்னா, ஐயோ! கம்யூனிசம் காப்பாத்தணும் மக்கள் ஓடியாருவாங்களா? உழைக்கும் மக்களுக்கு ஆபத்து வருதுன்னா, அவன் கம்யூனிஸ்ட்ட தேடி ஓடுவான். அத கையில எடுப்பான். ஆயுதத்த கையில எடுத்து போராடுவான். அப்போ உழைக்கும் மக்களுக்கு போராட்டம்ன்ற மாரி ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மையினருக்கு கஷ்டம் வரப்போகுது. இதுதான் நடக்க போகுது. இங்க ஒரே மதம், ஒரே நாடு, ஒரே எலெக்ஷன் வரப்போகுது. இதனால பாதிக்கப்பட போறது, மிகவும் பாதிக்கப்பட போறது ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மையினர். அப்ப அவங்ககிட்ட விழிப்புணர்வு அத எடுத்துன்னு போய் சேர்க்காம, திராவிடத்துக்கு பிரச்சனை அவன் ஓடியாந்துருவானா? அவனுக்கு புரியலையே! போய் பிரச்சனைய இத சொல்லு. ஆர்எஸ்எஸ் ஏன் வரக்கூடாதுன்னு சொல்லு. அத வுட்டுட்டு என்கிட்ட நெறைய மாத்திரை இருக்குன்ற மாரி என்ட்ட நெறைய ஃபைல்ஸ் இருக்கு. நான் ரிசர்ச் பண்ணிக்கிறேன். அத திமுக தலைமை கேட்டா தான் நான் ஒரு திங்க் டேங்க குடுக்குறேன் அப்படின்னு. ஏன்டா சாவடிக்கிறீங்க? இருக்கிற பிரச்சனைய பேசுங்கடா. 2 இழு இழுத்தா போய் படுங்கடா. உட்காந்து பாரிசாலன் மாரி ஆரம்பிச்சுட்டாங்க.